அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு 1 நம்பர் பக்கத்துலேயே ஓப்பனாக இருந்தாங்க. ஈவன் க்ளோசிங்மே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு 1 நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9:45 கேண்டில் எக்ஸாக்டான ஹை. அண்ட் நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது மந்த்லி எக்ஸ்பைரியும் நமக்கு மந்த் க்ளோசிங் ஆஃப் த வீக், இந்த வீக் முழுவதுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ரீசன் இந்த மந்த் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் கேண்டில் இருந்து நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இதனுடைய ஹையில் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். ஈவன் ஒரு டைமிங் கேண்டிலும் ஒரு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நமக்கு டாப் டு பாட்டம், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் ரொம்பவே ஒரு 100% ஆக்குரேசியாக அந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம லெவல்ஸ் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெவல்ஸ் நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆகிருந்தாங்க. இந்த ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக தேர்ட் டவுன் சைட் நம்பர்ஸான 57,769 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ நம்மளுடைய டைமிங் கேண்டிலுமே வந்திருந்தாங்க. இதையுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே சொல்கிற மாதிரி டைமிங் கேண்டில் இரண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அதை லோவாகும். நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாக்டாக இந்த ஹையண்டில் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்களில் நம்ம லாங் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் ஈவன் இது மாதிரி எக்ஸ்பைரி டேயில். அண்ட் செகண்ட் டைமிங் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் லோ. இதுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மூமெண்ட்டை தேர்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா T=N செட்டப்பில் வந்திருந்தாலும் லோவும் கட்டாக இருந்தாங்க, ஹையும் கட்டாக இருந்தாங்க. இந்த இடங்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தாலும் எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி ரிவர்சல் ட்ரேடில் நம்ம எடுக்கும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கான மொத்த பாயிண்ட்டுமே நமக்கு கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பிஃபோராகவே மென்ஷன் பண்ணினோம். அண்ட் இது மாதிரியான ஒரு எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வால்டாலிட்டி அதிகமான ஒரு எக்ஸ்பைரி. நேற்றே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஃப்ரைடேயுடைய வீடியோவில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண ரீசன் இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குரூஷியலாக இருக்கும் அப்படின்னும் கால் சைட்லேயும் நம்ம ஒரு பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நம்மளால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். டவுன் சைட்லையும் நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஈவன் தோ எண்ட் ஆஃப் த டைமில் கூட நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 25,900 or 26,000 1 ரூபியில் இருந்து நமக்கு 40 rupees வரைக்குமே போயிருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கான வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரியான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இது மோஸ்ட்லி மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் சென்செக்ஸினுடைய வியூ பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அண்ட்
மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக 84,944 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதும் இதில் இருந்தே ஒரு ஃபால் அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மல்டிபிள் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டா இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே எக்ஸாக்டாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 84,236.78 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அண்ட் அகெயின் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் இது மாதிரியான ஒரு ரிஜெக்ஷன் ஆகிற பிளேஸில் வந்து இந்த ஹையில் ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம ஃபால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் 5 மினிட்ஸ் டைமிங் படி நமக்கு மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்ம ப்ரீமியம் வந்து நமக்கு அதிகமாகி ப்ராஃபிட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப். ஸோ இது மாதிரி ஒரு மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம அதிகப்படுத்த முடியும். அண்ட் 26,000 கால் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 64ல் எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தென் 118 ஆர் 108 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பிஃபோர் 9:40 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணது அப்படிங்கிறது இன்றைக்கி மார்னிங். ஈவன் தோ இது மாதிரி எக்ஸ்பைரி டேயில் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த டே முழுவதுமே நம்ம என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இதை இப்போ இல்லை இதுக்கப்புறமாக ஒரு எக்ஸ்பைரியில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் தோ நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அகெயின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டேவை நம்ம என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரேடிங் கரியருக்கு அது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபின் நிஃப்டி வந்து அரௌண்ட் இன்னைக்கு 200 பாயிண்ட்ஸ் மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணது அப்படின்னா ஃப்ரைடேவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபின் நிஃப்டி வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் சிங்கிள் டேயில் 1 சைட் ரேலி கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃப்ரைடேயுடைய போஸ்ட்லையும் நம்ம போட்டிருந்தோம். ஃபார் மெம்பர் குரூப் வீடியோலையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். வித்தின் 2 days மண்டே டியூஸ்டேயில் நமக்கு 250 பாயிண்ட் 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஃபின் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுலேருந்தே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் இவருடைய லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருந்துட்டு மார்க்கெட் இப்போ ஒரு 3 to 4 டேஸாக ஒரே இடத்துலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய டேட் அப்படிங்கிறது 29th அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி, எக்ஸ்பெஷலி நிஃப்டி. நாளையுடைய கேண்டில்னுடைய ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ஃபர்தராக அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நாளையுடைய கேண்டில் வந்து நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். மார்க்கெட் இப்போ இருக்கிறது எந்த ஒரு டவுன் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. நம்ம பிஃபோராகவே சொன்னபடி மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்க. இந்த 14th அக்டோபரில் இருந்தே மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்தே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. பட் டுமாரோ உடைய கேண்டில் 29th of அக்டோபர் வந்து இம்பார்ட்டன்ட்.
ஃபார் நிஃப்டி. ஸோ இது மாதிரியான டேயில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இதனுடைய ஹை அண்ட் லோ அப்படி இல்லை சின்னதான கேண்டிலாக இருந்தாலும் எப்போ வந்து நெக்ஸ்ட் டே அல்ல அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகும்பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 29th அக்டோபர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி. இதனுடைய ஹை அண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய நிஃப்டியும் சரி மிட் கேப் நிஃப்டியும் சரி ஃபின் நிஃப்டியும் சரி மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு ஃபின் நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் மோர் தேன் 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ மிட் கேப் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலும் ஸ்டில் ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் கிடையாது. இது குளோபல் மார்க்கெட்டில் இருக்க சிங்கப்பூர் இண்டெக்ஸான எஸ்ஜிஎக்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறேன். எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டையும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ட்ரேடிங் வந்து நமக்கு 146 வந்து ஒரு மைனஸில் ட்ரேட் இருக்காங்க. ஸ்டில் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்மிங் 2 டேஸில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாசிபிள் நிஃப்டிமே கமிங் 2 டேஸ்ல வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டி ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரோடேல கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய அக்டோபர் 29th அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது பாசிபிள் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் மொமெண்டம் கொடுக்கலாம். நீங்கள் என்ன சிஸ்டம் ஆர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ பி வித் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து லாங் சைட்லையோ இல்லை அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து ஷார்ட் சைட்லையும் நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. மார்க்கெட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது இன்ட்ராடே ட்ரேட்ஸில் நமக்கு என்ன சிக்னல்ஸ் வராங்களோ அதன்படி பி வித் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த 25,593லேருந்து நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 26 to 44 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்போத்துலேருந்தே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டேட்ல இருந்து 27 செப்டம்பர் 2024 நம்ம போஸ்ட் பண்ண இந்த லெவல்ஸ் வந்து ஸ்டில் வந்து இந்த ஹையை உடைக்காமல் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 27th செப்டம்பர் வந்து நம்ம போஸ்ட் பண்ண இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சூப்பரான ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். மோர் தென் 1 இயர் லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல இருந்து இந்த இயர் நம்ம அக்டோபர்லேயே இருக்கும். ஸோ 1 இயராக அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை. ஸ்டில் இந்த லைன் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது ஃபார் பொசிஷனலாக. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் ஹேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16th அக்டோபர் இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறது. இந்த அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 14th அக்டோபர் ஃபார் நிஃப்டி அண்ட் 16th அக்டோபர் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் கம்மிங் நவம்பர் மந்த்துக்கான டேட்டுமே வந்து இந்த நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே. அந்தந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ வந்து ஒரு அந்தந்த டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற டேட் ஒரு ஹை அண்ட் லோவாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பிஃபோர் தட் பேங்க் நிஃப்டியினுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டான இந்த 16th அக்டோபருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் 2 days பிஃபோராக எக்ஸாக்டாக அது சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கொடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த இடம் தான். இவந்தோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து பேஸ்ட் ஆன் எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பாக்ட் சிங்கப்பூர் இண்டெக்ஸோடைய இம்பாக்ட் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மிங் 2 daysல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறது மாதிரி செட்டப்பில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் கூட பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு மட்டுமல்ல இந்த வீக் முழுவதுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்
டியூ டு மந்த் க்ளோசிங் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 29th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 29th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 29th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 29th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே இது போதுமானதாக இருக்கும். இந்த புல் பேக் அப்படிங்கிறது 1 minute 3 minutes 5 minutes ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் தோஸ் ஆர் யூசிங் அவர் டூல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 29th அக்டோபர் எனர்ஜி செக்டர், பிஎஸ்சி செக்டர், இன்ஃப்ரா, பிஎஸ்சி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி 29th அக்டோபர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில் ஃபார் 10:35 to 10:40 அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் ஹை அண்ட் லோ கட் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் இல்லை ஹையில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் த ட்ரேட். அண்ட் டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் வர இடம் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். அதாவது இந்த டைமிங்கும் எவ்ரிடே வந்து நம்பர்ஸ் வந்து லெவல்ஸ் 3 levels அப் சைட் 3 levels டவுன் சைடில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் வந்து உதாரணமாக 10:35 to 10:45 கேண்டில் மோர் தென் ஹை அண்ட் லோ, ஹை அண்ட் லோ வந்து நமக்கு மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி மோர் தென் ஹை அண்ட் லோ இன்க்ளூடிங் பிக் வராங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸினுடைய எய்ம் வந்து எங்கே ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே என்ட்ரி கொடுப்பது மட்டுமே நம்மளுடைய எய்ம். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் ஹை அண்ட் லோவாக ஒரு பெரிய கேண்டில் 5 minutesஆக வரும் பொழுது அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.